Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா inverse Laplace transform. So Laplace transform அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது நம்ம previous videosல பார்த்தோம். So அதுல some important formula problems மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? So நிறைய problems இருக்கு. So upcoming videosல வந்து நம்ம அதை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? So இப்போ inverse Laplace transform பாத்தீங்க அப்படினா so inverse Laplace transformல வந்து so already உங்களுக்கு ஒரு Laplace transform pair அப்படினு சொல்லிட்டு Laplace transform ஃபார்முலாவும் inverse Laplace transformவும் உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்திருப்பேன் இல்லைங்களா சோ பட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம inverse Laplace transform வந்து கண்டுபிடிக்கிறது somewhat difficult சோ அதனால Laplace transform இருக்கு இல்லைங்களா சோ Laplace transform யூஸ் பண்ணி நம்ம inverse Laplace transform வந்து ஃபைண்ட் பண்ணலாம் சோ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன ஃபைண்ட் பண்ணுவோம் Laplace transform வந்து ஃபைண்ட் பண்ணுவோம் இல்லையா சோ Laplace transform வந்து ஃபைண்ட் பண்ண பிறகு சோ அதோட ரிசல்ட் வந்து Laplace சோ அந்த Laplace transform க்கு இன்வர்ஸ் எடுத்தீங்க அப்படினா சோ the original function வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் Laplace transform of e power minus at என்ன வரும் நமக்கு என்ன வரும் 1 divided by s plus a அப்படிங்கிறது வரும் ஓகே சோ 1 divided by s plus a so at the same time வந்து inverse Laplace of 1 divided by s plus a என்ன அப்படினா e power minus at ஓகேங்களா சோ அந்த மாதிரி அப்படியே லாப்லாஸ்க்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்ததோ அந்த ஆன்சரை இன்வர்ஸ் எடுத்தீங்க அப்படினா the original function வந்து நமக்கு கிடைக்கும் சோ இப்போ some problems வந்து பார்க்கலாம் so find the inverse Laplace of first sum so find the inverse Laplace transform of 1 divided by s into s plus 1 so இதுக்கு இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணனும் so find the inverse Laplace transform of 1 divided by s into s plus 1 ஓகேங்களா சோ இப்போ கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் we may take this function as f of s சோ கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனை f of s ன்னு எடுத்துக்கலாம் சோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து previous வீடியோல பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் வந்து நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் இல்லையா சோ அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனும் வந்து பாத்தீங்க அப்படினா நான் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் சோ at the same time Laplace transform அதனுடைய லிங்கையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் ஓகேங்களா சோ இப்போ f of s வந்து நம்ம 1 divided by s plus c சோ இந்த மெத்தட் இந்த மாதிரி டினாமினேட்டர் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா s into அதாவது the factors product of factors இருந்தது அப்படினா சோ பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட்ல போனோம் அப்படினா ஈஸியா நம்ம சம் சால்வ் பண்ணலாம் சோ எப்படி பண்றதுன்றது பாருங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம f of s அப்படிங்கிறது 1 divided by s into s plus c ன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா சோ இப்போ f of s இது பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல நம்ம என்ன பண்ணனும் ஸ்ப்ளிட் பண்ணனும் அதாவது a by s plus b divided by s plus 1 okay so now cross multiply பண்ணீங்க அப்படினா a into s plus 1 plus b into s divided by s into s plus 1 so இது f of s என்ன நமக்கு ஃபங்க்ஷன் வந்து 1 divided by s into s plus 1 so நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் பண்ணலாம் அப்படி இல்லனா ஈக்குவேட்டும் பண்ணலாம் so நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் பண்ணிட்டேனா நமக்கு என்ன இருக்கும் இந்த வேல்யூஸ் வந்து இருக்கும் so அப்போ 1 equal to அதாவது a into s plus 1 plus b into s that is equal to 1 அப்படிங்கிறது வருமா so அப்போ வந்தது அப்படினா நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு எந்த வேல்யூஸ் கொடுத்தா நமக்கு ab வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது நம்ம செக் பண்ணனும் so substitute the value for s க்கு 0 ன்னு ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க s equal to 0 அப்படிங்கறது கொடுத்தீங்க அப்படினா நமக்கு என்ன வரும் இந்த b டேர்ம் 0 ஆயிடும் இங்க 0 plus 1 1 அப்போ a equal to 1 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் so at the same time s is equal to minus 1 அப்படினு கொடுத்தீங்க அப்படினா a 0 ஆயிடும் so அப்போ b into minus 1 equal to 1 so b value வந்து பாத்தீங்க அப்படினா minus 1 so a value b value நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் so இத வந்து இங்க f of s அப்படிங்கற ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க so சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க என்ன வரும் f of s that is equal to a value சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா 1 divided by s plus b value substitute பண்ணீங்கன்னா minus 1 divided by s plus 1 so 1 by s minus 1 divided by s plus 1 so now taking the inverse Laplace transform so இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம் taking inverse Laplace transform so inverse Laplace transform of f of s that is equal to நமக்கு என்ன வரும் f of t அப்படிங்கிறது வரும் கரெக்ட்டுங்களா சேம் அதே மாதிரி inverse Laplace transform of 1 by s minus 1 divided by s plus 1
ஓகேவா? ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 என்ன? 1 by s. அதே மாதிரி 1 by s க்கு இன்வெர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 1 வரும். ஸோ the f of t that is equal to Laplace L inverse Laplace of 1 by s வந்து நமக்கு என்ன? 1 minus 1 divided by s plus a. அதாவது Laplace transform of e power minus at நமக்கு என்ன வரும்? 1 divided by s plus a வரும். அப்போ 1 divided by s plus a க்கு இன்வெர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா e power minus at இருக்கு. ஸோ இங்கே a இருக்கிறதுல 1 இருக்கு. ஸோ ப்ளஸ் அப்படின்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ். அப்போ நமக்கு என்ன வரும்? e power minus t. That's it. So this is the answer. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ this is the Laplace inverse Laplace of the function. Okay, so then the next sum. So obtain the inverse Laplace of 10 into s plus 2 divided by s plus 1 the whole square into s plus 3. ஸோ இது வந்து நமக்கு என்ன? the f of s கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு இன்வர்ஸ் லேப்லாஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ f of s இதுவும் அதே சேம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, யூ டேக் த வேல்யூ f of s. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது? ஸ்கொயராக இருக்குது. ஸோ ரிப்பீட்டட் ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ a டிவைடட் பை s plus 1 the whole square plus b divided by s plus 1 plus c divided by s plus 3. ஸோ now cross multiply பண்ணுங்கள். ஸோ எந்த LCM எடுங்க. ஸோ எந்த டேர்ம் இங்கே இல்லையோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஓகேவா? ஸோ இங்கே s plus 3 அப்படிங்கிறது மட்டும் இல்லை. ஸோ a into s plus 3 plus b into s plus 1 into s plus 3 plus c into s plus 1 the whole square. ஸோ நமக்கு டினாமினேட்டர் என்ன வரும்? டினாமினேட்டரில் வந்து டிவைடட் பை s plus 1 the whole square into s plus 3. ஸோ இங்கே இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா the value given function இருக்கும் இல்லையா? அதாவது 10 into s plus 2 divided by s plus 1 the whole square into s plus 3. இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த டேர்மை கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்? 10 into s plus 2 that is equal to a into s plus 3 plus b into s plus 1 into s plus 3 plus c into s plus 1 the whole square. ஸோ இந்த டேர்மை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இங்கே s plus 1 ஸ்கொயர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். ஸோ 10 into s plus 2 இல்லையா? ஸோ 10s ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 10s plus 10 into 2 20 வரும் லெஃப்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து a into ஒரு s plus 3. அப்போது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3a plus 3a plus 3s as அப்படிங்கிறது வரும் இல்லையா? ஸோ s plus 3. ஸோ s plus 3 கூட உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா si into as plus 3a. தென் ப்ளஸ் b இன்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா s plus 1 s plus 3யும் இங்கே மல்டிப்ளை ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் b கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இங்கே s plus 1 into s plus 3. s plus 1னா ஃபஸ்ட்டு s ஸ்கொயர். ஓகே, ஸோ ப்ளஸ் s into s plus 3s plus 3. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதான் வரும். ஓகேங்களா? ஸோ s ஸ்கொயர் ப்ளஸ் s ப்ளஸ் 3s ப்ளஸ் 3. ஓகேங்களா? ஸோ தென் லாஸ்ட் சம் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா c இருக்குது. c இன்ட்டு s plus 1 the whole square இருக்குது. ஸோ s plus 1 the whole square a plus b the whole square ஃபார்முலா. அப்போ என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2s. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 3a plus as plus b into s square plus bs. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூ ஆட் திஸ் s plus 3s வந்து 4s வரும். அப்போது b into 4s அப்படிங்கிறது வரும் ப்ளஸ் 3b. அதே மாதிரி இங்கே ஆட் பண்ணிங்க அப்படின்னா c into s ஸ்கொயர் ப்ளஸ் c ப்ளஸ் 2sc. இந்த சைட் வந்து 10s ப்ளஸ் 20 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த s ஸ்கொயர்
அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை தனியாக எடுத்துக்கிறோம். ஸோ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அந்த மாதிரி டேர்மில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போது இங்கே எங்கெங்கெல்லாம் எஸ் ஸ்கொயர் இருக்கோ அந்த டேர்மை வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே எஸ் ஸ்கொயரை காமனாக எதுக்கு இருக்குது, பிக்கும் சிக்கும் காமனாக இருக்குது. ஸோ பி ப்ளஸ் சி இன்ட்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ்ஸை காமனாக எடுத்திங்க அப்படின்னா இங்கே ஏஎஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4b இருக்குது இல்லையா. ஸோ ஏ ப்ளஸ் 4b எஸ் இங்கே எடுத்திங்க அப்படின்னா 2c ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ ரிமைனிங் டேர்ம்லாமே கான்ஸ்டன்ட் தான் நமக்கு. ஓகேவா. ஸோ 3a ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3b ப்ளஸ் இங்கே ஒன்லி c. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு என்ன 10s ப்ளஸ் 20 இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கம்பேர் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் தி எஸ் ஸ்கொயர் எஸ் அண்ட் கான்ஸ்டன்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ கம்பேர் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் s square s and constant. ஸோ கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், எஸ் ஸ்கொயர் வந்து இதோடைய கோஎஃபிஷியன்ட் பி ப்ளஸ் சி, இங்கே எஸ் ஸ்கொயரே கிடையாது. ஸோ அப்போது பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ ப்ளஸ் 4b ப்ளஸ் 2c ஈக்குவல் டு இங்கே எஸ்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 10. தென் 3a கான்ஸ்டன்ட் 3a ப்ளஸ் 3b ப்ளஸ் c that is equal to 20. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே b is equal to b plus c equal to 0 இருக்குது. ஸோ இந்த டேர்ம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we substitute the values in this equation and in this equation. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ b is equal to minus c அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ b is equal to minus c. ஸோ b is equal to minus c சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா c is equal to minus b நம்ம வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். b is equal to minus c in this expression. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஸோ a plus 4 into b is equal to minus c plus 2c equal to 10. ஸோ a minus 4c plus 2c equal to 10. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும், ஸோ minus 4c plus 2c, அப்போ minus 2c, a minus 2c equal to 10. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம b is equal to minus c அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 3a plus b 3 into minus c plus c equal to 20. ஸோ அகெயின் 3a இங்கே வந்து மைனஸ் 3c இருக்குது ப்ளஸ் c இருக்குது, அப்போ மைனஸ் 2c வரும் இல்லையா. ஸோ மைனஸ் 2c 3a இங்கே பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் 3c இருக்குது, இங்கே ப்ளஸ் c மைனஸ் 3 ப்ளஸ் c வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 2c ஈக்குவல் டு 20. ஸோ இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஸோ யூ மே டேக் திஸ் ஈக்குவேஷன் as 1, this equation as 2, this equation as 3. ஓகேங்களா. ஸோ இப்போது சப்ஸ்டியூட் சால்வ் பண்ணணும். சால்வ் 2 and 3. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், a minus 2c a minus 2c equal to 10. Then 3a minus 2c equal to 20. ஸோ இதை அப்படியே வந்து நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ். ஸோ திஸ் ஒன் வில் பி கேன்சல்ட். மைனஸ் 2c ப்ளஸ் c கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் 3a ப்ளஸ் a வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 2a, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20 ப்ளஸ் 10 வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 10. ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 5 வரும். ஸோ a வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5. ஓகேவா. ஸோ a வேல்யூ வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், c வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ சப்ஸ்டியூட் a in 2 செகண்ட் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போது 5 மைனஸ் 2c ஈக்குவல் டு 10. ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஸோ அது ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ 5 minus 10 is equal to plus 2c. therefore 2c is equal to minus 10. ஸோ c is equal to என்ன வரும், minus 5 minus 10 வந்து minus 5. ஸோ minus 5 by 2 the value வந்து minus 2.5 அப்படிங்கிறது தான் c வேல்யூ.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சி வேல்யூ வந்து நமக்கு -2.5 தெரியும். ஸோ அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா b is equal to -c. ஸோ சப்ஸ்டியூட் c in 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? b is equal to -c யா, b equal to minus of c வேல்யூ என்னது -2.5. ஸோ that is equal to +2.5 தான் b உடைய வேல்யூ. So now substitute all the values in the function f of s அப்படிங்கிறதுல நம்ம substitute பண்ணோம். ஸோ அப்போ f of s is equal to நமக்கு என்ன வந்தது? a divided by s plus 1 the whole square. a வேல்யூ எங்கே என்னது? 5 divided by s plus 1 the whole square plus b divided by s plus 1. b value 2.5. So 2.5 divided by s plus 1 plus c divided by s plus 3. c வேல்யூ வந்து -2.5. அப்போ நான் மைனஸ் இங்கே போட்டுக்கிறேன். plus 2.5 divided by s plus 3. ஓகேங்களா. ஸோ now take the inverse Laplace. So taking inverse Laplace on both the side. Inverse Laplace on both the side. ஸோ ரெண்டு சைடுமே நம்ம லேப்லாஸ் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? L inverse of f of s that is equal to f of t ங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ லேப்லாஸ் L inverse of 5 divided by s plus 1 the whole square plus 2.5 divided by s plus 1 minus 2.5 divided by s plus 3. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இன்வர்ஸ் லேப்லாஸ் ஆஃப் 5 divided by s plus 1 the whole square. அதாவது நமக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t என்ன? ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t வந்து 1 by s ஸ்கொயர். கரெக்டாக s இருக்கிறதுல இப்போ என்ன இருக்குது? s plus 1 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ மல்டிப்ளை பை t அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதுக்கு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 1 by t into t into e power minus 1 into t. ஓகேவா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t into e power minus t. ஓகே. ஸோ t into e power minus at. ஸோ அதை நான் வேணா இங்கே வந்து டினோட் பண்ணுறேன். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t into e power minus at நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 1 divided by, ஸோ இந்த t அப்படிங்கிற போது tக்கு மட்டும் லேப்லாஸ் எடுத்திங்கன்னா 1 by s ஸ்கொயர்னு வரும். ஸோ e power minus at மல்டிப்ளை ஆகிறதால s turns to s plus a வரும். ஸோ அப்போ s plus a the whole square. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா the Laplace transform of what? t into e power minus at. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள் 1 divided by s plus a square. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது நமக்கு. ஸோ அப்போ நமக்கு என்ன ஒரு ஆன்சர்? ஸோ 1 divided by s plus a square அப்படி இருக்கிறதுல ஸோ 5 வந்து அப்படி தான் வரும். ஸோ 1 divided by s plus 1 ஸ்கொயர் அப்படின்னும் போது t into e power minus, இங்கே ப்ளஸ் அப்படின்னா இங்கே மைனஸ், a வேல்யூ 1, அப்போது 1 into t அவ்வளோதான். ஸோ ப்ளஸ் 2.5 இது வந்து நமக்கு தெரியும். ஸோ 1 divided by s plus 1க்கு வந்து இன்வர்ஸ் லேப்லாஸ் எடுத்தீங்க அப்படின்னா e power minus t அவ்வளோதான். ஸோ 2.5 into e power minus t மைனஸ் இது பாருங்கள் அதே மாதிரி 1 divided by s plus 3. இங்கே a வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ என்ன வரும்? 2.5 into e power minus 3t. So this is the inverse Laplace transform of the function. Okay,